நிறுத்தம். அண்ணா தொழிற்சங்கம் கூட 28 சங்கங்கள் வெளியே வந்திருக்காங்க. அவங்களோட இணைந்து நீங்க ஏதாவது போராட்டம் பண்றது வாய்ப்பு இருக்கு? அதாவது அதிமுக தொழிற்சங்கம் வந்து ஏற்கனவே இதில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து அதில் பூரா நடந்த விஷயங்கள் தான், அவங்க ஆட்சியில் நடந்திருக்கிற விஷயங்கள் தான். ஒரு 8 அரசு ஆணைகள் அவர்கள் ஆட்சியில் போடப்பட்டது. அந்த 8 அரசு ஆணைகள் தான் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற பல்வேறு சிக்கல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். தனியார் மயப்படுத்துறதுக்கு அதான் காரணம், காலி பணியிட இருக்கிறதுக்கு அதான் காரணம், புதுசாக ஆள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதான் காரணம், கான்ட்ராக்ட் முறைக்கு அதுதான் காரணம். அப்படி எல்லா விஷயத்துக்கும் எட்டாம். நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்டோம், அந்த அரசு போட்ட அரசாணை ஏன் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், ரத்து செய்யுங்கள் என்று கேட்கிறோம். இவர்களும் அதை செய்யவில்லை. செய்யாமல் அதையே வைத்துக்கொண்டு அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனையும் வருது. கிட்டத்தட்ட ஒரு தனியார் மையத்தை நோக்கி நகர்தல் இருக்கிறது. அதுவும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் இல்லை, அதெல்லாம் போகாது வராது என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கான வேலைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. தனியார் முறையில் வருகிறது. புதிய பேருந்துகள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் என்பதெல்லாம் வண்டி எடுத்து கண்டக்டர் மட்டும் எங்கால், மற்றதெல்லாம் தனியார் ஆள். அந்த டெப்போவை கொண்டு கொடுத்துட்டோம். டெப்போவை இனிமேல் அவனுடைய ஆட்சியில் இருக்கும். எல்லாத்தையும் அவன் தான் பார்ப்பான், மெயின்டெனன்ஸ் அவன் தான் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் கன்சப்ஷன் எல்லாம் நாங்கள் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுவாங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு கிரீப்பிங் ப்ரைவேட்டைசேஷன், அப்படியே ஊர்ந்து தனியார் மையத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஏற்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறோம். அதை எதிர்த்த போராட்டமும் எங்களுடைய இதில் இருக்கு, அஜெண்டாவில் இருக்கு. அதிமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க சார், திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு கூட்டணியில் இருந்தீங்க, அது எப்படி பார்க்கல? பிரச்சனை என்னன்னா, அதிமுக ஆட்சியில் சில அரசாணைகள் போட்டார்கள், இவங்க எதிர்த்தாங்க. இப்போ அந்த அரசாணையை அமுல்படுத்துறாங்க, அவங்க எதுக்குறாங்க. ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த பிரச்சனையில. உள்ள இருந்தா ஒண்ணு, வெளியே இருந்தா ஒண்ணு, வெளியே இருந்தா ஒண்ணுங்கிறதா திமுக அதிமுகவுடைய நிலையாக இருக்குது. அவ்வளவுதான். அதாவது தேர்தல் அறிக்கையில அவங்க நாங்க பேசித்தான் தேர்தல் அறிக்கையில வந்தது இதெல்லாம் நீங்க செய்யணும்ட்டு. போக்குவரத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி எதுவும் கடுகளவும் இந்த ஆட்சியில் நிறைவேறவில்லை. தொழிலாளியை பொறுத்தவரையில் மீதி பல விஷயங்கள் செய்திருக்கிறார். ஆனால் தொழிலாளர் விஷயத்தில் எதையும் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் இருக்காது. உள்ளாட்சியில் வேலை பார்க்குறவனாக இருந்தாலும் சரி, சிவில் சப்ளைஸ் இருந்தாலும் சரி, ஈபியாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வெண்ட் அத்தனை பேருக்கும் இது. குறிப்பாக இப்போ பழைய ஓய்வூதியம் என்பது இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் ஒவ்வொரு கூட்டத்திலும் முதலமைச்சர் பேசினார் தேர்தலின் நேரத்தில், ஆனால் அமுல்படுத்தவில்லை. ஆகவே அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். இப்போது அதற்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதுவும் நிறைவேறவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது.